ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பார்த்திங்கன்னா ரீயூஸ் ஐடியாஸ் தான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம அரிசி வாங்கின கவர் இருக்குது இல்லையா, அதாவது சாக்கு இல்லை கோணிப்பைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கவர் இருந்தது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்பவே அழகான ஒரு மேட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் மடித்து எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன் இல்லையா, தூக்கி போடுற ஒரு பழைய டிஷர்ட் இருந்தது அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க. அந்த டிஷர்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அழகான ஒரு மேட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம அரிசி பையெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற ஏதாவது ஒரு டிஷர்ட் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான மேட் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ரூமுக்கு ஒரு மேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக போட்டு வைக்கலாம். தண்ணியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இது சறுக்கவும் சறுக்காது. டிஷர்ட் இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கேன்ல, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த டிஷர்ட்டோட மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மடித்து எடுத்து வச்சுருக்கிற கோணிப்பையை இந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கீழே இருக்கிற போர்ஷனை அப்படியே மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த டிஷர்ட்டோட அடிப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே எடுத்து இப்படி கீழ்ப்பக்கமாக உள்ளே விட்டு அப்படியே கவர் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே கோணிப்பை வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. தூக்கி போடுற கோணிப்பையை நம்ம யூஸ் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. அதே சமயத்தில் இந்த மாதிரியான டிஷர்ட்டு, அதாவது நமக்கு சைஸ் பத்தலை இல்லை கலர் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற டிஷர்ட்டையும் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அவ்வளோதான், நம்மளோட மேட் ரொம்ப அழகாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மேட்டை நீங்கள் பாத்ரூம் வாசலில் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா காலில் இருக்கிற ஈரம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மேட் டக்கு டக்குன்னு ஈரமாகிடுது. அதே மாதிரி நிறைய சறுக்கவும் செய்யும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சறுக்கவே சறுக்காது. அதே இடத்துல, அதாவது உங்களுக்கு அங்கே இங்கேன்னு மூவ் ஆகாது, அங்கேயே தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். தண்ணியும் ரொம்பவே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பெட்ஷீட் மட்டும் யூஸ் பண்ணி டக்குன்னு ரெடிமேடாக ஒரு தலகாணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கும் ஒரு டிஷர்ட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் நான் மடித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஐடியா பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வர்றாங்க, இல்லை நமக்கே கூட எக்ஸ்ட்ரா தலகாணிஸ் தேவைப்படுது, வீட்டில் ஸ்டாக் இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கேன். இன்னும் நல்லா விதவிதமாக பூ போட்ட மாதிரியெல்லாம் டிஷர்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம முன்னாடி மேட்டு ரெடி பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி தான். இப்போ இதுக்கு மேலே தலகாணியை அதாவது அந்த பெட்ஷீட்டை மேலே போட்டுக்கோங்க. அதாவது மடித்து தேவையான சைஸில் அந்த டிஷர்ட்டுக்கு மேலே வச்சுட்டு அந்த டிஷர்ட்டோட கீழ்ப்பாகத்தை அதுக்கு மேலே எடுத்து போட்டு அப்படியே உள்பக்கமாக இழுத்து விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடி மேட்டு ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதே ப்ராசஸ் தான். இப்போ பாருங்கள், ரொம்பவே அழகாக சூப்பராக இந்த தலகாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மெத்து மெத்துன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கெஸ்ட் திடீர்னு வர்றாங்க அப்படின்னும் போது கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி தலகாணி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாசோ செட் பேண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இடுப்பில் அந்த எலாஸ்டிக்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அந்த திவான் பில்லோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பில்லோ ரெடி பண்ணுறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம அந்த பேண்ட்டை உள்பக்கமாக இப்படி திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஒரு கால் பகுதியில் இந்த ஒரு இடத்துல மட்டும் இப்போ நான் கட் போடுற மாதிரி, அதாவது கட்டுன்னா கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுறதில்ல, நூல் வச்சு இப்படி அழகாக பிடிச்சி கட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு கட்டிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த கட்டை கீழே இறக்கி போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா, இதை அப்படியே திருப்பிக்கோங்க.
அந்த நம்ம வந்து நூல் வச்சு கட்டினோம் இல்லையா, அந்த கால் பகுதிக்குள்ளேயே கைய விட்டு, உள்பக்கமா அந்த பேலன்ஸாக இருக்கிற துணி எல்லாத்தையும் அப்படியே உள்பக்கமாவே இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகான ஒரு கவர் மாதிரி உங்களுக்கு வந்து ரெடி ஆயிருக்கு இல்லையா? ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து வேஸ்ட்டா தூக்கி போடுற மாதிரியோ, இல்ல வந்து யூஸ் பண்ணாம சின்ன சின்னதா இருக்கிற ஷால்ஸு அப்படி இல்லன்னா, சாரீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, எடுத்து உள்ளுக்குள்ள வச்சு நம்ம இத வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த கவர. இன்னும் கொஞ்சம் அந்த கவர் வந்து நீள வாக்குல இருந்ததுன்னா, இன்னுமே உங்களுக்கு நல்லா உருண்டையா கிடைக்கும் நீளமா. ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறதுனால, இந்த அளவுக்கு நான் வந்து அதாவது அந்த நூல் வச்சு கட்டிட்டு, நம்ம அதே ஷால்ஸ் வந்து நெறையா இருந்தது. ஒரு சாரி வந்து இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து உள்ள வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேண்ட்டோட அடி பக்கத்துல நமக்கு சின்னதா ஒரு மடிப்பு குடுத்து தையல் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி நூல் போட்டு கோர்க்க போறோம். சின்னதா நான் பூ கட்டுற நூல் தான் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு கிளிப் எடுத்து இந்த மாதிரி வந்து போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல அடி பக்கத்துல இப்படி கத்தரிக்கோல் வச்சு லைட்டா ஒரு கட் குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிளிப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சின்ன அந்த ஓட்டைக்குள்ள நுழைச்சிட்டு, இப்படி அழகா வந்து கோர்த்து விடுங்க. சூப்பரா அந்த மாதிரி வந்து நூல் போட்டு நீங்க அழகா கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபைனலா நம்ம இழுத்து அழகா கட்டுறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். நான் சும்மா வீடியோக்காக நான் அந்த மாதிரி நூல் அதாவது பூ கட்டுற நூல் வந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இது வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, வேற ஏதாவது வந்து கயிறு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரா நம்ம வந்து கோர்த்து எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ அத வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இத வந்து அழகா முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம சோஃபாலயோ, இல்ல வந்து பெட்லயோ கூட நீங்க வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து பார்த்தா, இது வந்து பேண்ட்ல தான் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியவே தெரியாது. நீங்க சொன்னா தான் தெரியுமே தவிர, பார்த்த உடனே இத வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. பாருங்க, தூக்கி போடுற அந்த பேண்ட் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்ப அழகா நம்ம வந்து இது மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? கண்டிப்பா இந்த ஐடியாவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, கமெண்ட்லயும் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு மறக்காம லைக் குடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த ஐடியாவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பழைய டீ ஷர்ட்டோ, இல்ல யூஸ் பண்ணாம வச்சிருக்கிற ஒரு டீ ஷர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் மட்டும் யூஸ் பண்ணி, நம்ம கிச்சனுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் அது வந்து சூப்பரா நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூல் தான் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில வந்து நம்ம டீ ஷர்ட்ட வந்து கவர் பண்ணிட்டு, இதில வந்து நம்ம நெறையா இப்போ துணி போட்டு வைக்கிற மாதிரி, இல்லன்னா நம்ம வந்து பாத்திரம் போட்டு வைக்கிற மாதிரி நெறைய வந்து அழகா ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய டீ ஷர்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இத வந்து அந்த ஸ்டூல் நம்ம வைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டூலுக்கு மேல வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து போட்டதுக்கப்புறமா, அந்த ஸ்டூல நம்ம வந்து அப்படியே தலைகீழா கவுத்து வைக்க போறோம். அந்த மாதிரி கவுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள வந்து நீங்க ஸ்டூல் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியாது வெளியிலருந்து பார்க்கும்போது. அழகா ஒரு பாஸ்கெட் மாதிரி இருக்கும். ஒரு லாண்ட்ரி பாஸ்கெட்டா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் போட்டு வச்சுக்கலாம். துணியெல்லாம் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனா, குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு சாமானுங்க போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க ஒரு தடவ வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஃபைனலா ரெடி ஆயிடுச்சு. இதோட லுக் வந்து இப்படி தான் இருக்கு. இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி, உள் பக்கமா வந்து போடுறதுக்கு சின்னதா ஒரு டவல வந்து மடிச்சு இந்த மாதிரி உள்ள வந்து போட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாவே இது வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கிச்சனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்திரம் நம்ம வந்து கழுவி வைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கூட வந்து பத்தலை, எக்ஸ்ட்ரா பாத்திரம் வந்து போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக நீங்கள் இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிச்சனில் வந்து செல்ஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்பேஸ் வந்து அதிகமாக இல்ல. இப்போ கொஞ்சம் திங்ஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், இல்ல யூஸ் பண்ணாத ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இந்த ஐடியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பாருங்கள், அந்த ஒரு கூட பாத்திரமும் இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து பிடிச்சிருச்சு. ஸோ நான் காமிச்சேன்ல, அந்த கூடை வந்து ஃபுல்லாக நிரம்பி வழியிற அளவுக்கு தான் நான் வந்து பாத்திரம் வந்து கழுவி வச்சுருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பாஸ்கெட்டுக்குள்ளே வந்து போடுறதுக்கு இன்னுமே வந்து கூட எக்ஸ்ட்ரா நிறைய சின்ன சின்ன பாத்திரங்கள் வந்து போட்டு வைக்கலாம். அந்த அளவுக்கு இது ஃபுல்லாகவே வந்து பிடிச்சிருச்சு. ஸோ ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்திரம் வந்து கழுவி போடுறதுக்கும் ஒரு பாஸ்கெட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அழுக்கு துணி வந்து போடுறீங்க அப்படின்னாலும் ஒரு லாண்ட்ரி பாஸ்கெட்டாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய துணிகள் வந்து போட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல்
இப்போ நிறைய எக்ஸ்ட்ரா வந்து துணிகள் வந்து நீங்கள் மடித்து வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைனா சைஸ் பத்தலை, இல்லை யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே மடித்து இந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து உள்ளே அடுக்கி வச்சுக்கலாம். பார்க்க உங்களுக்கு தெரியுது, இந்த மாதிரி மடித்து நிறைய துணி வந்து நான் உள்ளுக்குள்ளே வந்து அடுக்கி வச்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத நீங்களும் ஒரு தடவை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கோ இந்த ஐடியா வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு ஷேர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ துணி வந்து நம்ம உள்ளே அடுக்கி வச்சுருக்கோம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம ஒரு பழைய ஸ்டூலும் ஒரு டிஷர்ட்டும் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி டாய்ஸுமே வந்து போட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.